சாமை அரிசியில இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் சாமை அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிலோ காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்சியில ரைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். வதக்கறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி வறுத்து முந்திரியை தனியா எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல அதே எண்ணெயில பிரியாணி எல்லாம் சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா பிரியாணி சாமான் தான் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க காய் சேர்க்கலாம். நீங்க வேணும்னா வேற காய்கறி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கழுவிட்டு வடிகட்டி வச்சிருக்க அந்த சாமை அரிசியும் சேர்த்துக்கிறேன். 1:2 ரேஷியோல 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி கரெக்டா வெந்திருக்கு. நல்லா உதிரியாவும் இருக்கு. தண்ணி ஜாஸ்தியாவும் ஆகல, கம்மியாவும் ஆகல. கடைசியில வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரியும் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தலை நான் அரைக்கிறதுக்கு சேர்த்துனதுனால கடைசியில சேர்க்கல, வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தா போதும்.